ரைட். டிம்பர் ஹில்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செசம், டால்போஜியா, லாட்டிஃபோலியா, அதே மாதிரி டெக்கோனா கிராண்டிஸு, சுரியா ரொபஸ்ட்ரா, அல்பேசியா டொரிசமா, அதே மாதிரி செட்ரல்லா டொலோனா, மேஞ்சிபரா இண்டிகா, ஜகுலாண்டேசி, சாலிக் சல்பா, இதுல தான் நமக்கு என்ன தயாரிக்கிறாங்க, கிரிக்கெட் பேட் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி மல்பரி மோரஸ் சல்பாவிலேருந்து ஹாக்கி ஸ்டிக்கு, கிரிக்கெட் ஸ்டம்ப் தயாரிக்கிறாங்க. இந்த செட்ரஸ் டியோட்ராங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாள கட்டை. இதுதான் நமக்கு 2011 பிஜியில் கேட்டிருந்தாங்க. தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தேக்கு மரத்தில் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த லாமியேசி அண்ட் வெர்பினேசி இதோட ஃபேமிலி பார்த்து வச்சுங்க, ரெண்டு சேம் தான். ஃபேமிலியோட நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே போல இது வந்து ஒரு பூச்சரிக்காத செல்லரிக்காத மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி இது அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க பாருங்க, கார்பெண்டர் ஃப்ரெண்ட்லி வுட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு ஸ்லைஸா வேணாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து கட்ட முடியும். இதே மாதிரி நமக்கு பாலம் எல்லாம் கட்டும் போது இந்த மாதிரி சமயத்தில் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. வேற என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா போட் தயாரிக்கிறாங்க, டாய்ஸ், பிளைவுட், டோர் ஃப்ரேம்ஸ், வீட்டில் முக்கியமான மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேக்கு மரத்துல தான் தயாரிப்பாங்க. ரோஸ் வுட் பொறுத்த வரைக்கும் டால்பேஜியா, லாட்டிஃபோலியா, பேபேசி ஃபேமிலியில் வரக்கூடியது. சரிங்களா? இது மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எல்லோ வீஸ் இந்தியன் ரோஸ் வுட் பொறுத்த வரைக்கும் சாப்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டல் ப்ரௌன் டு ஆல்மோஸ்ட் பர்பிள் கலர் ஹார்ட்வுட் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சா இருக்கு. இதில் முக்கியமாக யூசஸ் பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்லீப்பர், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஹேமர் ஹேண்டில் அப்படின்னா இந்த கைப்பிடி மாதிரி பயன்படுது. இதோட கைப்பிடி சுத்தியலுங்களா? ஓகே ரைட், அதை நோட் பண்ணிச்சு. ஹேமர் ஹேண்டில் உட்டு சுத்தியல் அப்படின்னு வருதா? இது வேற மாதிரி கொடுக்குறேன், இருங்க பார்த்துக்கிறேன் நான். சுத்தி தான், சுத்தியோட கைப்பிடி இந்த இடத்துல எழுதிங்க, ஹேமர் ஹேண்டில். அப்புறம் ஷூவோட ஹீல்ஸ் அடிப்பகுதி, டொபாக்கோ பைப்பு, அது முன்ன காலத்துல உறிஞ்சுற மாதிரி நமக்கு இருக்கும். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து ரோஸ், இந்த டால்பேஜியா லாட்டிஃபோலியாவோட இது நமக்கு ரோஸ் வுட் யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது டைஸ்போரஸ் எபினம், இது வந்து எபினேசி. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியானோ கீஸ் தயாரிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்றாங்க, பியானோ கீஸ். அதுக்கப்புறம் ஹேண்டில் ஆஃப் த கட்லரி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்கிங் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அம்பர்லா ஹேண்டில், கொடையோட ஹேண்டில், வீப் அப் அண்ட் பர்னிச்சர்ஸ். ஒரு சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்னிச்சர்ஸ் தயாரிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு எது வந்து கிடைக்குது அப்படின்னா டயாஸ்போரஸ் எபினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ்ல இருந்து கிடைக்குது. எபினம் சொல்லக்கூடியது பியானோ கீஸ், இது நினைப்பு வச்சுக்கோங்க, பியானோ கீஸ். எபினம்ங்கிறது அப்போ அதுக்கு பேர் வந்து இந்த புஷ்பா படத்தில் வரக்கூடிய மரமா, அந்த மரம் தான் நினைக்கிறேன். இதுதான் வந்து டயாஸ்பைரஸ்ன்னு படிச்ச மாதிரி இருக்கு, டயாஸ்போரஸ் எபினம். தமிழ்ல வந்து சிலோன் எபுனி அப்படின்னு கொடுக்குறாங்க. கருங்காலி மரமா, தமிழ்ல இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கருங்காலி. அதுல வரக்கூடியது செம்மரம் சொல்லாங்க. இது வந்து கருங்காலி மரம், தமிழ்ல இதுக்கு பேரு கருங்காலி. பியானோலாம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, இதை பார்த்துங்க. அடுத்தது கிரிக்கெட் பேட்டு, சாலிக் சல்பா, ஹாக்கி ஸ்டிக், இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்தது முக்கியமா மேட்ச் பாக்ஸ்,
பாம்பக் சிபா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா மேட்ச் பாக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறம் டோனா சிலேட்டாவில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சிகர் பாக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோரசல்பா ஹாக்கி ஸ்டிக்கு, டென்னிஸ் ராக்கெட், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் ராக்கெட், இதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டம்ப் தயாரிக்கிறாங்க. செட்ரஸ் டியோட்ரா இது கேட்டகரி. அப்புறம் பைனஸ் ராக்ஸ்பெர்ஜி ரயில்வே ஸ்லீப்பர், டால்பெஜியா சிசோ, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா அடினா கார்டிஃபோலியா ரைட்டிங் அண்ட் பிரிண்டிங் பேப்பர். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு சில பீசஸ். அடுத்து ரெசின், கம் அண்ட் லேட்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் ரெசின் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஹார்ட் ரெசின், ஓலியோ ரெசின், கம் ரெசின் பிரிச்சுக்கிறோம். ஹார்ட் ரெசின் பொறுத்த வரைக்கும் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எசென்சியல் ஆயில் ஆர் சாலிட் டிரான்ஸ்பரண்ட் பிரிட்டில் நோ ஆர்டர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காதுங்கிறாங்க. ஸ்மெல்லு டேஸ்ட் எதுவுமே இருக்காது. இது வந்து நான் வாலடைல். என்ன அப்படின்னா நான் வாலடைல் பியூர் கண்டக்டர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மின்சாரத்தை கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்ன் ஏர் வித் ஸ்மோக்கி ஃப்ளேம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரிஞ்சு அதிகமான புகையை வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோபால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ரெசின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்லை, அதனால இதுல கேட்கலாம். கோபால் பொறுத்த வரைக்கும் நோ ஆயில், yield hard and elastic varnish used in outdoor workers. நம்ம ஒர்க்குக்கு என்ன பண்றோம்னா கோபால் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்றோம். கோபால் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கன் கோபால், வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கோபால் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஜிஞ்சிபர் கோபால் obtained from the ட்ரைகோப்ளியம் வெர்கோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ் இருந்து கிடைக்குது. என் ஹார்பான் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடியது கேபிபரா கான்ஜுகேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து நேச்சுரலாவே இது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸடஸ் வெளிப்படக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா ஒரு பொருள் இதுதான் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஜாஞ்சிபர் கோபால் அப்படின்னு ஃப்ரம் இது வந்து ட்ரைக்ளோபியம் வெர்கோசம். சரிங்களா? என்னென்ன பீஸ்? ஜிஞ்சிபர் கோபால், ஜாஞ்சிபர் கோபால் அப்படின்னா ட்ரைக்ளோபியம், என்ஹேபேனா கோபால் அப்படிங்கிறது கேபிபரா, இது நம்ம வச்சுக்கோங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கோபால் பொறுத்த வரைக்கும் காங்கோ கோபால் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் கோபிபரா டெமுசி. இந்த பீசிஸ் எல்லாம் பார்த்துங்க. ட்ரீ as a common கேங்கோ பேசின் அப்படின்னு சொல்லக்கூடியது காயரி கோபால், இது அப்டைன் ஃப்ரம் த காயரி பைன் அகாத்திஸ் ஆஸ்திரேலியாவிலிருந்து கிடைக்கிற அந்த பீசிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் இந்த கரி பைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சவுத் அமெரிக்கன் கோபால் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிரேசிலே இருக்கக்கூடிய ட்ரால் ட்ரீஸ் இருந்து கிடைக்கக்கூடியது. அப்புறம் மணிலா கோபால் இது வந்து அகாத்திஸ் ஆல்பா அப்படிங்கிற பீசிஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. மணிலா ஆம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பால்டிக் சி சோர்ஸ் இந்த மாதிரி கடல் அந்த பைனஸ் சாக்சினிபெரா ஆம்பர் பொறுத்த வரைக்கும் அதாவது இது அழிந்த மரங்கள் அந்த மாதிரி பீசஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இது ஏற்கனவே நமக்கு நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது டாமர். டாமர் பொறுத்த வரைக்கும் டிப்டோகார்பேசி அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல இருந்து நமக்கு டாமர் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்குது. இது வந்து நமக்கு சொரியா ரோபஸ்டா, சால்ட்ரி, வெட்ரியா இண்டிகா, அதே மாதிரி கெனாரியம் ஸ்ட்ரிட்டம் இந்த மாதிரி பீசிஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. இதை பார்த்தீங்க. அடுத்து லாக்ஸ்கூர், இது வந்து நேச்சுரல் வார்னிஷ் obtained from Ursus
விமிஃப்ளோகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீல இருந்து கிடைக்குது. இது நேட்டிவ் சீனா. லெக்ஸ்கர் பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடியது ராஸ் விமிசிஃபூலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கனடா பால்சம். இது நமக்கு கேட்டது ஏபிஸ் பால்சமேனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த தாவரத்திலிருந்து கிடைக்குது அப்படின்னா ஏபிஸ் பால்சமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்திலிருந்து கிடைக்குது. இதை நினைப்பு வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெசின் எதுல இருந்து கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எலாங்கேட்டட் பிளாஸ்டர்ஸ் ஆன் த பார்க், நீளமான மரப்பட்டை அந்த மாதிரி பகுதியில இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது கிடைக்குது. அடுத்தது டர்பன்டைன். டர்பன்டைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கோனிஃபரஸ் ட்ரீல தான் நமக்கு டர்பன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் கிடைக்குது. இது ஆக்சுவலா பிரிண்டர்ஸ், இங்கு, ஃப்ளோர் கவரிங், சீலிங் வேக்ஸ், பெயிண்ட், வார்னிஷ் இந்த மாதிரி தயாரிக்கிறதுல நமக்கு டர்பன்டைன் யூஸ் ஆகுது. அடுத்து கம் ரெசின். கம் ரெசின் பொறுத்த வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் அசப்போட்டிடா, பெருலா அசப்போட்டிடா. இது நமக்கு ஒரு லாட்டெக்ஸ், நல்லா திக்கா மில்கி ஜூஸா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது என்ன சீசன்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. ரெய்னி சீசன்ல இது அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெருலா அசப்போட்டிடான்னு சொல்லக்கூடியது. இது உணவுப் பொருட்கள் எல்லாம் நமக்கு இதை சேர்த்துறாங்க. பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இது காஃப், ஆஸ்துமா, டைஜஷன் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கியூர் பண்றதுக்கு இந்த பெருலா அசப்போட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு பயன்படுது. பெருலா அசப்போட்டிடா பெருங்காயம் தாங்க. பெருங்காயம் அந்த இடத்துல எழுதி வைங்க. பெருலா அசப்போட்டிடாங்கிறது என்ன அப்படின்னா பெருங்காயம். பெருங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுல இருந்து கிடைக்குதுன்னா வேர்ல வெளிப்படக்கூடிய ஒரு கெட்டியான பால் போன்ற திரவம். எங்க இருந்து கிடைக்குதுன்னா வேரிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு கெட்டியான பால் போன்ற திரவத்தை தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம பெருங்காயமா பயன்படுத்துறோம். இது கால்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருலா கால்பினிஃபோலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கிருந்து கிடைக்குதுன்னா லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்டெம்ல இருந்து கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு டெனுசியஸ் அரோமேட்டிக் வாடர். நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு வாசனையை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓபோனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபியூமரி மெடிசின்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஓபோனக்ஸ் ஆல்சோ ஆப்ரேட் ஃப்ரம் த ஓபோனஸ் கிரேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏபிசி கிடைக்குது. பெடர்லியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்பிஃபோரா. இது பாத்தீங்கன்னா சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு ஒரு சில மெடிசினல் ப்ராப்பர்ட்டியில என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்றாங்க. இது பாத்துக்கங்க. அடுத்தது அமனாசியம். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான மில்கி லேட்டெக்ஸ். அமனாசியம் சொல்லக்கூடியது மில்கி லேட்டெக்ஸ். இது பர்ஃபியூம் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமா இதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபேமிலி ஜிஞ்சிபரேசி. இதுல பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் ரெசின் செல்ஸ். பைனேசில பொறுத்த வரைக்கும் ஃபைனூட் கண்டைன் ரெசின் சைசோஜினஸ் டக்ட். அதே மாதிரி அந்த லைசோஜினஸ் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஏற்கனவே இந்த லைசோஜினஸ்க்கும் சைசோஜினஸ்க்கும் டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்காங்களா, எழுதியிருக்கீங்களா பாருங்க. லைசோஜினஸ்னா என்ன, லைசோஜினஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லி என்ன எழுதியிருக்கீங்களா? எழுதலையா? சரி, ரைட், எழுதி வச்சுங்க. லைசோஜினஸ் அப்படின்னா தாவரங்களின் செல் இடைவெளி. தாவரங்களின் செல் இடைவெளி இது எதனால ஏற்படுது அப்படின்னா செல்களின்
செல்களோட அழிவுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. அது செல்கள் கரைவதால் இது நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகுது. அடுத்தது சைசோஜீனஸ். அடுத்தது என்ன அப்படின்னா சைசோஜீனஸ் கேவிட்டி. இது எங்க உருவாகுது அப்படின்னா அடுத்தது சைசோஜீனஸ் எழுதிக்கங்க. சைசோன்னு சொல்லக்கூடியது செல் சுவர்களை பிரிப்பதன் மூலம் இடைச்செருகல் செல் சுவர்களை பிரிப்பதன் மூலம் இடைச்செருகல் மூலம் அல்லது வந்து செல் சிதைவு மூலம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு திசுக்குள்ள வந்து ஒரு சின்ன குழி மாதிரி ஏற்படுது. சரிங்களா? திசுக்களுக்குள் குழியை உருவாக்குகிறது. இதில் வாயுக்கள், நீர் அல்லது பிற பொருட்கள் சேமிக்க பயன்படுகிறது. சைசோஜீனஸ் அப்படின்னால இது எங்க உருவாகும்னா செல் சுவர்ல உருவாகும். ஆனா லைசோஜீனஸ் சொல்லக்கூடியது என்ன பண்ணுன்னா செல்லோடைய அழிவுனாலேயோ சிதைவுனாலேயோ என்ன பண்ணுதுன்னா இது உருவாகுது. ஓகேங்களா? ஆனா வந்து சைசோஜீனஸ் கேவிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா நீர் அல்லது பிற பொருட்களை வந்து சேமிக்கிறதுக்கு உதவுது. இந்த லைசோஜெனஸ்லயும் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டர், கேஸ், எசென்சியல் ஆயில் இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நமக்கு உருவாகலாம். ஆனா லைசோஜெனஸ் பொதுவா எந்த மாதிரி தாவரங்கள்ல காணப்படுது அப்படின்னா மோனோகாட், அதுக்கப்புறம் வாட்டர் பிளான்ட், இந்த மாதிரி தாவரங்கள்ல தான் உங்களுக்கு என்ன காணப்படுதுன்னா லைசோஜெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படுது. ஆஞ்சியோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைசோஜெனஸ் கேவிட்டி தான் காணப்படுது. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. போடோபில்லம் இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றோம். அசபோட்டிடா பொறுத்த வரைக்கும் லக்ஸேட்டிவ். அதுக்கப்புறம் கெனாபினஸ் வந்து பார்த்தீங்கன்னா தசை வலி. அப்புறம் கேப்சிகம், டர்பன்டைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு அலர்ஜி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு பயன்படுத்துறாங்க. அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஆஸ்போடியம், ஆந்தலமெட்டிக் ஆக்ஷன். ஆஸ்போடியங்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தலமெட்டிக் ஆக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆந்தலமெட்டிக் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு வகையான ஒட்டுண்ணி புழுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை அழிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஆந்தலமெட்டிக் அப்படின்னா ஒட்டுண்ணி புழுக்கள் அல்லது குடல் புழுக்கள், எல்மெந்தஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஒட்டுண்ணி புழுக்களை வந்து அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதாவது குடல் புழுக்களை வந்து அகற்றக்கூடிய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதான் ஆஸ்போடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பெரும்பாலும் நமக்கு இந்த பாகற்காய் பார்க்கறோம் இல்லைங்களா, அதுல இருக்கு. அப்புறம் சுண்டைக்காயில இருக்கு. அப்புறமேட்டு இன்னொன்று இருக்கு கோவக்காய், இந்த மாதிரி பொருள்கள்ல, விளக்கெண்ணெயில
இதெல்லாம் நிறைய இருக்கு நமக்கு. அடுத்தது கம்மில் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த முக்கியமான கம்மெல்லாம் பார்த்துங்க. அக்கேசியா அராபிகா, இது வந்து அக்கேசியா சினகல். ககர்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா சிமோப்சிஸ் டெட்ராகோனோபஸ். இது என்னென்ன பீசஸ் வருதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி கம்மோட லிஸ்ட் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதில் என்னென்ன பீசஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. பபிள் கம் முக்கியமான மட்டும் சொல்லிடுறேன். நமக்கு கம் அராபிக், இது வந்து அக்கேசியா சினாகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பொதுவாக டெக்ஸ்டைல், வளவளப்பானது, இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்டிங், எமிலிஷர், அந்த உயவு மாதிரி, அந்த மாதிரி மெடிசன் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பபிள் கம் பொறுத்த வரைக்கும் பபிள் கம், அக்கேசியா அராபிகா, மைமோசேசி, இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறாங்க. அப்புறம் கார்கம், அப்புறமேட்டு கிங்கம், பெங்கால் கீனோக்கம், இதெல்லாம் என்ன பீசிஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அகார் 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 என்ன பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பாலிசாக்கரைடு. லாஸ்ட் இயர் அகார் அகார்ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பாலிசாக்கரைடு. இது லாஸ்ட் இயர்ல கேட்டிருந்தாங்க. இது கிராசிலேரியா ரோடோபைஸிலிருந்து கிடைக்குது. இது பெயிண்ட், மியூசிலேஜ், பாலிஷ் பெயிண்ட், அழகு சாதன பொருட்களில் வந்து அகார் அகார் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ரெட் ஆல்கே, அதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பாலிசாக்கரைடு. அடுத்து லேட்டக்ஸ். லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரப்பர். ஹெவியா பிரேஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரப்பர் கிடைக்குது. அதே மாதிரி மில்க் வீட், ஆஸ்கிலிபஸ் சிராகா, இந்தியன் ஹெம்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பொறுத்த வரைக்கும் பொதுவா முக்கியமானது ஹெவியா பிரேஸ்லின்ஸ் ரப்பர். ரொம்ப ஃபேமஸான ஒரு ரப்பர் லேட்டக்ஸ். கயல் வந்து பாத்தீங்கன்னா இது பொட்டானிக்கல் நேம் பார்த்தீனியம் ஆர்ஜினேட்டம். இது வந்து ரப்பர் வந்து நமக்கு எதுல கிடைக்குதுன்னா ரூட் ஆஃப் த பிளான்ட், டாப் பகுதியிலிருந்து கிடைக்குது. அதே மாதிரி ரூட்ல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பிளான்ஸ் இஸ் ஆர்பிட். இதுல வந்து நமக்கு இது லோ குவாலிட்டி ரப்பர். ஸோ பாரா ரப்பர் லோ குவாலிட்டி ரப்பர்னு சொல்லக்கூடியது. இது மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் கவரிங், ரப்பர் பேக்ஸு, ஹாட் வாட்டர் பாட்டிலு, ஐஸ் கேப், இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த கயல் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. பாரா ரப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்க ஹெவியா பிரேஸ்லின்ஸ், யூப்பர்பேசி. அப்புறம் பனாமா ரப்பர் மோஸ்ட்லி வந்து என்ன ஃபேமிலினா நமக்கு பாரா ரப்பர் பொறுத்த வரைக்கும் ஹெவியா பிரேஸ்லின்ஸ் வந்து இது நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க, யூப்பர்பேசி ஃபேமிலி. கயல் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீனியம் ஆர்ஜினேட்டம் சொல்லக்கூடியதுல கிடைக்குது. இது அஸ்ட்ரேசி ஃபேமிலி. இதுல இருந்து வேர்ல இருந்து ஒரு லேட்டக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கட்டப்பெருசா நினப்பு வச்சுக்கோங்க. பலாட்டஸ் கட்டப்பெருசா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லுல வந்து ஏதாவது குழி மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பல் குழியை வந்து அடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பல் குழியை வந்து அடைக்கிறதுக்காக இந்த கட்டப்பெருசா அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து நமக்கு பேல குயிக்கும் கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்ல வந்து நமக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு கெட்டிப்படுத்தி இதுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா பபுள் கம் தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கட்டப்பெருசா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பல் கூலியெல்லாம் அடைக்கிறதுக்கு இந்த கடவா பல் இந்த மாதிரி பகுதியில் என்ன பண்ணும் அப்படின்னா புழுக்கள்னால அரிச்சு வந்து அந்த இடம் குழியாயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது சிமெண்ட் மாதிரி இந்த கட்டப்பெருசா போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடைச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு சாப்போடெல்லா சிக்கு, ஆக்ரஸ் சப்போட்டா வந்து நமக்கு கிடைக்குது. இது சாப்போட்டா சுவிங்கம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது ரப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது அதுக்கு அடுத்தது பேவரேஜஸ், ஆல்கஹால் ப்ராடக்ட். ஆல்கஹால் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆல்கஹாலிக் பொறுத்த வரைக்கும் ஃபெர்மெண்டட் ஒயின், பீர். இதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி. டிஸ்டில்டு பேவரேஜஸ் அப்படின்னா நமக்கு வந்து
நீர் சேர்க்கப்பட்ட அந்த மாதிரி வரக்கூடியது. இது வந்து ஏரேட்டட் பேவரேஜ் அப்படின்னா அப்படியே கேஸா ஃபார்ம் ஆகக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் சோடா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதுல வந்து அராக்கு, பிராந்தி, ஜின்னு, மிஸ்கல், ரம்மு, வோட்கா, விஸ்கி இதெல்லாம் வரக்கூடியது. இதுல வந்து பர்சன்டேஜ் தான் பேஸ் பண்ணி ஒரு தடவை கொஷின் கேட்டிருந்தாங்க. இதுல இருக்கிறதுலே வந்து எதுல பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிராந்தியில தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஆல்கஹால் பர்சன்டேஜ் அதிகம். சரிங்களா? ஆனா நம்ம டிஆர்பியில தான் கேட்டிருந்தாங்க, எந்த வருஷம்னு தெரியல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு என்னன்னா டீ காஃபியும் ஒரு வகையான ஒரு போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னா நமக்கு ஆல்கஹால் இல்லாத ஒரு போதைப் பொருள், அவ்வளவுதான். அடுத்து ஒவ்வொரு இதுலயும் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஆல்கஹால் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். நமக்கு உதாரணத்துக்கு ஒயினை பொறுத்த வரைக்கும் 86% ஆல்கஹால் வந்து பர்சன்ட் ஆயிருக்கு ஒயின்ல. அதே மாதிரி இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா கிரேப்ஸ்ல இருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிடர், இது வந்து ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது சிடர். அப்புறம் பெர்ரி, மீட், ஜிஞ்சர் பீர், இது வந்து 4 to 5. ஷேக்கு, ஷேக்ல பொறுத்த வரைக்கும் ரைஸ்ல தயாரிக்கக்கூடியது. இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். 9 to 16% ஆல்கஹால் இருக்கு. அப்புறம் பீர்ல பொறுத்த வரைக்கும் லோ குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் தான். சரிங்களா? அதாவது வெறும் 4 to 6% தான். சொல்ல போனா ஒருத்தர் பீர் எல்லாம் குடிச்சிட்டு அலப்பறை பண்றான் அப்படின்னா அது வந்து உண்மையிலே வந்து என்னது, அவனை அடி வெளுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். வேணும்னே திமிருக்கு பண்றான் அப்படின்னு அர்த்தம். இந்த மிஸ் சொல்லுங்க. அதுலதான் அதிகம் இருந்தாலும் நமக்கு பிராந்தி தான் கொடுத்துருந்தாங்க. இருங்க, இங்க ஒயின்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு பாக்குறேன். ஒயின் ஆல்கஹால் பர்சன்டேஜ், அதுதான் இந்த பிரச்சனை. ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒயின் பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 23% கொடுக்குறாங்க. நெட்ல பொறுத்த வரைக்கும் 23% கொடுக்குறாங்க. நான் எடுத்த புக்ல வந்து அவங்க 86ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சின்ன ஒரு ஹைப்பன் போட்டு 23 அனுப்பிச்சுங்க. ஆனா நம்பர் 1 எதுன்னா பிராந்தி தான். பிராந்தியில தான் வந்து ஆல்கஹால் பர்சன்டேஜ் அதிகம். அந்த இடத்துல பிராந்திக்கு எழுதி வச்சுக்கங்க. பிராந்தியோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் தான் வந்து கிட்டத்தட்ட 60% இருக்கும். பிராந்தியோட ஆல்கஹால் பர்சன்டேஜ் வந்து இருக்கிறதுல அதிகம். இதுதான் 60 இருந்து 72% வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பிராந்தியில ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கும். ரொம்ப குறைவானது என்னன்னா பீர் தான். 4 to நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6%, 4 to 6% தான். ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு கோல்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட்டோட அளவு தான் இது. கோல்ட் ஆக்ட் டேப்லெட், அப்படி இல்லை அப்படின்னா சிட்ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட். சிட்ரிசின் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அலர்ஜிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன குட்டி மாத்திரையா இருக்கும். நீங்க சளி காய்ச்சல்னு போனாலே அந்த சிட்ரிசின் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. அதே லெவல் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் தான் ஒரு பீர்லயே இருக்கு. சரிங்களா? என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கோல்ட் ஆக்ட் சிட்ரினின் டேப்லெட் எல்லாம் வந்து ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு சில ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கோக், பெப்சி இந்த மாதிரி இதுல வந்து ஒரு சிட்ரிசின் டேப்லெட் ஒரு 3 டேப்லெட் போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட்ல வந்து குறைஞ்சபட்சம் 8% வந்து உங்களுக்கு ஆல்கஹால் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்ப 24% அப்படிங்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒயின் இந்த மாதிரி வோட்கா இதுல கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் பர்சன்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த போதை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது. அதனால இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கோல்ட் ஆக்ட், சிட்ரிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. ஆனாலும் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டோட்டலா சேல் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா சிட்ரிசின் பொறுத்த வரைக்கும் அலர்ஜிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேப்லெட் அதுதான். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா
அதோடைய ஆல்கஹால் பர்சன்டேஜை வந்து இன்னும் குறைச்சிட்டாங்க. சரிங்களா? நீங்க பாருங்க, மற்ற சளி காய்ச்சல வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிட்ரிசின் டேப்லெட்டோ கோல்டாக்டோ சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பயங்கரமா தூங்கிடுவீங்க. சரிங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆல்கஹால் கண்டென்ட் தான். சரி, அது பார்த்துங்க. அடுத்தது ரம்ல பொறுத்த வரைக்கும் 40 to 50, ஜின்னு 40, ஓட்கா 96ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. ஓட்காவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்காவில் வந்து 40% அப்படின்னு கொடுக்குறாங்க நெட்ல. 40% எழுதி வச்சுக்கோங்க. ஓட்கா பொறுத்த வரைக்கும் 40% வந்து ஆல்கஹால். பிராந்தியில வந்து 60%. இதுதான் நம்பர் 1. பிராந்தியில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹையஸ்ட் ஆல்கஹால் பர்சன்டேஜ் எதுல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் alcohol percentage இருக்கிறதுல ஆல்கஹால் பர்சன்டேஜ் ஹையஸ்டா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைக்வர் அப்படின்னு ஒரு பொருள் ஏதோ இருக்கு. லைக்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், இதுலதான் வந்து உங்களுக்கு 96% ஆல்கஹால் இருக்கு. ஹையஸ்ட் ஆல்கஹால் பர்சன்டேஜ். அதாவது ஸ்பிரிட், சாராயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சாராயத்துல தான் கிட்டத்தட்ட 96% வந்து ஆல்கஹால் இருக்கு. பயங்கர டேஞ்சரஸ். அதாவது என்ன சொல்றான், it is a crucial remember that a spirit with such a high alcohol content should be diluted before consumption. சரிங்களா? தண்ணியை கலந்து குடிங்க அப்படிங்கிறான். and there should be handled with the extreme caution. அப்ப இது வந்து நம்ம பயன்படுத்த இது என்ன பண்ணோம்னா நம்மள காலி பண்ணிடும். ஸோ இது வந்து நமக்கு முக்கியமான. வெறும் வயிற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிக்கிறான்னா அவனுக்கு வயிறு என்ன பண்ணணும்னா எரியாத மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஏன்னா ஸ்பிரிட்டு தானே, ஸ்பிரிட்டுங்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் கண்டென்ட், இந்த கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ அதை நினைப்பு வச்சுங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் கண்டென்ட் எது அப்படின்னா அதுதான். அதே மாதிரி அந்த ஓட்காவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் இது கரெக்டு தான். அப்போ நமக்கு ஓட்காவிலையும் சொல்றாங்க, ஓட்காவிலையும் 96% வந்து நமக்கு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குமா. ஒருவேளை நாளைக்கு வந்து ஆப்ஷன்ல ஓட்கா கொடுத்தாங்கன்னா ஓட்கா போட்டிருக்கேன். ஓட்காவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 96% ஆல்கஹால் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஓட்கா தான் வருது. அடுத்தது பிராந்தி 60. வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு காஃபில வந்து காஃபின். டீயை பொறுத்த வரைக்கும் தீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. டீல வந்து தீன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இதுவும் நமக்கு பாருங்க 3% ஆல்கஹால் அப்படின்னு கொடுக்குறான். சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா டீ காஃபி வந்து ரெகுலரா எடுக்கிற மாதிரி இருக்கு. இதுல ரிச்சா என்ன இருக்கு அப்படின்னா பாலிபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இருக்கு. சரிங்களா? ஆனா பொதுவா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியம்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசன்லுமே வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து டீ பிளான்ட். 2015 பிஜி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கெமலியா சினென்சிஸ் என்ன ஃபேமிலினா டிஏசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி. இதுதான் கேட்ட கொஸ்டின். கெமலியா சினென்சிஸ். காஃபியை பொறுத்த வரைக்கும் காஃபின் அண்ட் ஆல்கலாய்டு இருக்கு. காஃபியும் அராபிகா. அடுத்தது விட்டமின் சி, ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா? செம்பருத்தியோடைய
அந்த ரோஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா டீ ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுல வந்து நமக்கு விட்டமின் சி அண்ட் ஆந்தோசைனின் கிடைக்குது. அதுக்கப்புறம் சமாமிலி டீயா, சமாமிலி டீ மெட்ராய்கா ரெட்டிகுலேட்டா, சமாமி டீனா சமாமிலி, சமாமி சமாமிலி டீ என்ன டீ தமிழ்ல? கொமோமில் தேநீர் காஃபி, கொமோமில்லியம், கொமோமிலி. அதாவது சாமந்தி, சீமை சாமந்தி தேநீரா இதுக்கு பேர். இது வந்து சீமை சாமந்தி பூல இருந்து பாத்தீங்க அப்படின்னா தேநீர் தயாரிக்கிறாங்க. அடுத்து பாத்துங்க, சாமந்தி பூல இருந்து ஒரு டீ தயாரிக்கிறாங்க. அடுத்தது இது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா இந்த டீயை குடிச்சா நல்ல தூக்கம் வருமா, சரிங்களா? கொமோமில் தேநீர் தூக்கத்தை தூண்டும் ஒரு இயற்கையான தீர்வாகும். ஸோ இது வந்து முக்கியமான ஒண்ணு, கொமோமில் டீ. அடுத்தது சோடா, CO2 கேஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டர், கார்பனேட்டட் வாட்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக நமக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனால் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்ம சோடாவோ மற்ற இதெல்லாம் நம்ம குடிக்கிறோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஏப்பம் வரும். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைச்சிடறோம், ஏப்பம் வந்துச்சுனாலே நமக்கு வந்து ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிறே என்ன பண்ணிக்கும், இப்போ நம்ம சாப்பிட்ட மட்டன் இதெல்லாம் அதே வந்து என்ன பண்ணிக்கும், செரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். நீங்க என்ன பண்றீங்க, திரும்பவும் உள்ளுக்குள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஆட் பண்றீங்க. ஒரு கோகோ, பெப்சியோ, சோடாவோ எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் வெளியேற்றுது வாய் வழியா, சரிங்களா? உங்களுக்கு அந்த இடத்துல ஜீரணம்லாம் ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு திரும்பவும் பாடன் தான். அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ட பொருள் டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா பெஸ்ட் ஹாட் வாட்டர் தான், ஓகேங்களா? முக்கியமான பெஸ்ட் ஹாட் வாட்டர். இப்போ நான்வெஜ் சாப்பிட்டோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம், ஒரு ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா கோகோ, பெப்சியோ, ஒரு 7-அப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் 7-அப்லாம் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? உண்மை அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் இன்னும் உண்டு பண்ணும், சரிங்களா? ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் லெவல் வந்து அதிகமாகும். திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடை உள்ள போட்டிங்கன்னா அல்சர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிடணும் அப்படின்னா சுடு தண்ணி குடிக்கலாம். இது ஹாட் வாட்டர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். கூல் வாட்டர் குடிக்கக்கூடாது, ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஸோ அதே மாதிரி மோஸ்ட்லி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் எல்லாத்துலேயுமே கோகோ கோலா, பெப்சி, இந்த மாதிரி 7-அப் ஐட்டம் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் ஏற்றப்பட்ட ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ப்ளஸ் அதோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃப்ளவரிங் ஏஜென்ட் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கலரிங் ஏஜென்ட் இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரிங்க், ரெட் புல்லட்டு, மால்டஸ் ராக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குடிப்போம் இல்லையா? இதுல என்ன இருக்கு அப்படின்னா மெத்திலாக்சின் இன்க்ளூடிங் காஃபின், பி விட்டமின், கார்பனேட்டட் வாட்டர் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மெத்திலாக்சாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு வகையான புத்துணர்ச்சியை வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கொண்டு போகுது. அதாவது பிரெயினுக்கு போறக்கூடிய அந்த பிளட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி கிடைக்கலாமான்னா கிடைக்கக்கூடாது. பிரெயின் பாட்டு பிரெயின் வேலையை செஞ்சுட்டு இருக்குது, சரிங்களா? அதாவது என்னன்னா சொல்ல போனா உங்களுக்கு சிம்பிளா நீங்க வந்து ஒரு இடத்துல 3 இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சடனடியா உங்களுக்கு என்ன பண்றது, உடனடியா இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஒரு எனர்ஜி அதிகமாக கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா பிரெயினுக்கு போகும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு வந்து ஹை ப்ரெஷர் தான். அடுத்தது டைஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. டைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாயம் வந்து நமக்கு இதில் ஆம்லா, நெல்லிக்கனி, இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிலிகா ஆஃபீஸ்னாலிஸ் இது 2013 PGல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டை ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க.
இதுக்கு பேரு அப்னஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி ஹாம்லா ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சாயம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் அருசா, ஜஸ்டிக்கு ஆடாதோடா. ஆடாதோடா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதோட இலைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு டார்க் ப்ளூ கிரீன் கலர்ல வந்து நமக்கு ஒரு டை தயாரிக்கிறாங்க. அப்புறம் மஞ்சள்ல இருந்து எல்லோ டை, மஞ்சள்ல இருந்து கிடைக்கக்கூடியது எல்லோ டை. கும்கம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட் அண்ட் கும்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாக்ல இருந்து ஃப்ளவர் எல்லோ டை வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. தாகியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் வந்து எல்லோ கலர் டைல வந்து நமக்கு கிடைக்குது. லைத்ரேசி ஃபேமிலி. ஜெண்டா பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் டை கிடைக்குது. வேற வந்து நமக்கு வந்து கமல், கயிறு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குங்க. நாகரமத்தா, ரோஸ் லைக்கன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த தாலஸோடைய பார்மேலியா அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா டை ப்ரிப்பேர் பண்றாங்க. கேலிசோ பிரிண்டிங் கிளாத் ரோஸ் கலருக்காக என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்றாங்க. சரிங்களா. பார்மேலியா அதாவது என்ன பேர் இதுக்கு அப்படின்னா லிட்மஸ் பேப்பர். என்ன பேப்பர் தயாரிப்பாங்க? லிட்மஸ் பேப்பர் வந்து தயாரிக்கிறாங்க. ரோச்சல்லா மாண்டக்னியா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அது வந்து இந்த பார்மேலியாவில இருந்து நமக்கு லிட்மஸ் பேப்பர்லாம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் ஹென்னா, மருதாணில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்களே லாசோனியா இன்னர் மெஸ். இதுல வந்து எல்லோ ஆரஞ்சு கலர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டை கிடைக்கும். அடுத்து இண்டிகோ சாயம், இந்தியன் மடார், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ். அதுக்கப்புறம் டர்மெரிக், மேரிகோல்டு, டீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெமேலியா சினென்சிஸ். இதில் என்ன பண்றாங்கன்னா இதுல டை வந்து தயாரிக்கிறாங்க. டீயை வடிகட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டுனா ஒரு சாயம் கிடைக்குது இல்லையா, அதுதான். ஆனியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லியம் சிப்பம். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்துல இருந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஏதோ யூஸ் பண்றாங்க. இது பார்த்துக்கங்க. சினாகல்லா கேச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரெசின் ப்ரிப்பேர் பண்றாங்க. லாகுட், சாஃப்ரான் தான் வந்து நமக்கு இந்த குரோக்கஸ் சட்டைவா அதோட சூழ் முடியை வந்து நம்ம என்ன பண்றோம், இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த டை வந்து எல்லோ கலர் டை வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகுது. அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியா ஒரு டாபிக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் டெவலப்பிங் அண்ட் சாஃப்ட்வேர் பிளான் கிரீன் ஓப்பன் ஸ்பேஸ் ஆஃப் த அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வெற்று நிலத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சில டைப் ஆஃப் த பிளான்ட்டை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான வந்து அங்கஸ்னா, அதே மாதிரி கிஜானா, சாமோன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அகேசியா கருவேல மரம் வந்து சார்ந்தது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வெற்று நிலங்கள்ல அதாவது நடக்கூடிய ஒரு சில மரம். இதுல பாருங்க ஏர் பொல்யூஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாஞ்சிபரா இண்டிகா, கொய்யா மரம், அனானாஸ் கைமாசா, சீத்தாப்பழம், பைக்கஸ் ரிலிஜியோசா, அரச மரம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஒரு அரச மரம் நம்ம தமிழ் இதுல இருக்கு பண்டைய காலத்துல. ஏன்னா நமக்கு ஒரு ஊருக்கு ஒரு அரச மரம் இருந்தா கூட ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த பேத்துக்கும் தேவையான ஆக்சிஜனை வந்து இது உற்பத்தி பண்ணமா, அந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு. சரிங்களா. அதனாலதான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, மற்ற பகுதி இருந்தா வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடியிலேயே ஒரு பிள்ளையார வச்சுட்டாங்க. சரிங்களா. உண்மையிலே வந்து சாமி இதெல்லாம்ங்கிறது ஒரு விஷயம் நல்லதுதான். அங்கங்க மலைக்கு சாமி இருக்கிறதுனாலதான் நம்ம ஆட்கள் வந்து மலையெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா மலையை பூரா குடைஞ்சி வித்துருவாங்க. ஸோ அடுத்தது ஆண்ட்ரோகிராபிஸ் கேனிகுலட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேனிகுலட்டாங்கிறது வாட்டர் பொல்யூஷன். அகேசியா நிலோட்டிகா இதெல்லாம் வந்து நமக்கு வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பீசிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே நமக்கு வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது எனர்ஜி பிளான்டேஷன் யூஸ் கேசரினா, இது தனியாவே கேஸ் ஸ்டடி ஒன்று வருது. கேசரினா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கேசரினா பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா
எனர்ஜி பிளான்டேஷன்ல முக்கியமான ஒண்ணு. அதை நான் சிம்பிளா சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுங்க. கேசரினா எக்வெஸ்டிஃபோலியா. கேசரினா பொறுத்த வரைக்கும் நமக்கு எனர்ஜி பிளான்டேஷன், இது தமிழ்ல என்ன பேர் அப்படின்னா சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்ல இது என்ன அப்படின்னா சவுக்கு மரம். தமிழ்ல இது வந்து சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா இது வந்து என்ன அப்படின்னா எரிபொருளா பயன்படுது. சரிங்களா? வேற எதுனா கட்டுமானத்துக்கு, அதே மாதிரி மின் உற்பத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. மின் உற்பத்திக்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கடலோர பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணரிப்பு எல்லாம் தடுக்கிறதுக்கு, விவசாய நிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காற்று தடைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி இது பண்றாங்க. அப்ப கடலோர பகுதியில இப்படி கடல் இருக்குது அப்படின்னா இதுல மரத்தை நட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப விவசாய நிலங்கள் இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப இதை மீறி காத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறையும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா தாவரங்கள் அதிகமா கல்டிவேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. இதுல வந்து நமக்கு மெடிசினல் அப்படின்னு சொல்லும்பொழுது பெருசா ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட இதை வந்து நமக்கு வீக்கம், மூட்டு வலி இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? கேசரோனா பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் அதுதான். இம்பார்ட்டன் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து பெட்ரோகிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எரிபொருள் மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துறாங்க, சவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி மெயினா வந்து நமக்கு பொல்யூஷன் இல்லை, லோ சல்ஃபர் அந்த மாதிரி ஒரு வகையான எரிபொருளா நமக்கு வந்து உரமாவும் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. இதோட சாம்பல் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஃபெர்டிலைசர்ஸா நமக்கு என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ எனர்ஜியை வந்து உருவாக்கக்கூடியதுல முக்கியமான ஒரு காம்பனண்டா இருக்கக்கூடியது அப்படின்னா நமக்கு இந்த எனர்ஜி பிளான்டேஷன் கேஷரேனா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? கேஷரேனா பொறுத்த வரைக்கும் அது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லிடுறேன். மெயினா பொறுத்த வரைக்கும் ஃபியூல் அண்ட் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். பொதுவாக ஃபியூலாகவும் எரிபொருளாகவும் பயோமாஸ் ப்ரொடக்ஷனாகவும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது யூஸ் ஆகுது. அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. அதில் வேற முக்கியமாக எதுவும் கொடுக்கல. ஸோ பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் கேசரினாவில் இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வேற என்னன்னா இந்த கேசரினாவுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்பரிங் ட்ரீ அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. விஸ்பரிங் ட்ரீ இது ஒன்று முக்கியமான ஒன்று. இதோடைய பூர்வ பேர் என்ன அப்படின்னா கேசரினா ஈகுஸ்டிஃபோலியா. கேசரினா ஈகுஸ்டிஃபோலியா. இதுதான் இதோட பொட்டானிக்கல் நேம், சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேசரினா ஈகுஸ்டிஃபோலியா. ஓகேங்களா? இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட்? பெருசா இது வந்து பர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா ஹெல்ப் பண்றதில்ல. பட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளவுதான். பெரும்பாலும் வந்து அந்த அளவுக்கு
டீப்பாலாம் ஒன்றும் பெருசா இது பண்ணல. ஹெல்பிங் அப்படிங்கிறது இருக்கு, பட் சரிங்களா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து நமக்கு இதுல என்னென்ன பீசிஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீசிஸ் வருவதில்ல. ஒவ்வொரு பீசிஸோடைய பொட்டானிக்கல் நேம். இது வந்து எல்லா பிளான்ட்டுமே என்ன அப்படின்னா பெட்ரோகிராப் அப்படின்னு சொல்லக்கூடியது. எரிபொருளா இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதை பயன்படுத்துறோம். இங்க இருக்கிற பிளான்ட் எல்லாமே எரிபொருளா நமக்கு பயன்படுத்தக்கூடியதுதான். சரிங்களா, அலோவேரா இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து ஒரு வகையான அந்த எரிபொருளா அது சார்ந்த பொருட்களை வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, மதுக்கா, இண்டிகா, சப்பட்டி, மைமோப்சிஸ், எலாஜி, விட்டிஸ் குவாட்டிசிலஸ், அதே மாதிரி பெடாலிக்ஸ், மூரெக்ஸ், இது எல்லாமே எரிபொருள் அதோட சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. சோசியல் ஃபாரஸ்ட்ரி, சோசியல் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க. சோசியல் ஃபாரஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா சமூக காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அந்த மரத்தெல்லாம் நெட்டு வச்சுட்டு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டுல இருந்து எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து சமூக காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் காடுகள் அப்படின்னா ஒரு கோயில் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய காடுகள். அப்ப அந்த காடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய பயன்களை வச்சு நம்ம அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கோயில் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுல வந்து நமக்கு பெட்ரோகிராப் பிளான்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்துங்க. இதுதான் சவுக்கு மரம். சவுக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா கேசரினா அப்படின்னு சொல்லக்கூடியது ஈக்குஸ்டிபோலியா. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. இதுல வந்து நமக்கு பேரு காட்டாடி சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈக்குஸ்டிபோலியா காமன் பீசிஸ், கிளாக்கா, அதே மாதிரி கன்னிங் மேனா, அதே மாதிரி ஜங்கோயினா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கக்கூடிய பீசிஸ். அதே போல இது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எபிலிட்டி டு அடாப்ட் டு க்ரோ இன் வைட் ரேஞ்சஸ். சரிங்களா, இதுல வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லக்கூடிய ப்ராசஸும் இதுல காணப்படுது. இதுல வந்து நமக்கு கிளைமேட் பொறுத்த வரைக்கும் எந்த கிளைமேட்ல வளருதுன்னா 10 to 33 டிகிரி செல்சியஸ்ல வளருது. மெயினா யூசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பேப்பர் தயாரிக்கிறதுக்கு பெரும்பாலும் இதை யூஸ் பண்றாங்க. அப்புறம் பவர் ஜெனரேஷன், எரிபொருளா என்ன பண்றாங்கன்னா இதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அப்பாரஸ்டேஷன், ஒரு இடத்துல காடுகளை அழிச்சிட்டோம் அப்படின்னா புதுசா உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒன்று. இது சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல வளர்ந்துரும். சரிங்களா, அதே மாதிரி இங்க பாருங்க அக்ரிகல்ச்சர் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா அந்த வேகமா வீசக்கூடிய காத்தை வந்து தடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. தடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துல வந்து பிளான்ட்டை கல்டிவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட முக்கியமான யூசஸ். பீசிஸ் பார்த்து வச்சுங்க என்னென்ன பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து சவுக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஓகே. இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஓவர். அதோட வந்து நமக்கு தேர்ட் லெசனும் ஓவர். யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோர்த் யூனிட் போய்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு நான் படிக்க டைம் கொடுத்துட்றேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னா இந்த 2.5 யூனிட் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா, கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டஃபா தான் கொடுத்துருக்கேன்.